வணக்கம் மக்களே. நம்மளா எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி பழம் ரிட்டன் இந்த தகுதி தராதரத்தை பத்தி பேசுறாப்ல. யார் என்ன சண்டை போட்டாலும் சரி உடனே தகுதி தராதரம், நீ எல்லாம் என் தகுதிக்கு வருவியா என் தராதரத்துக்கு வருவியான்னு சொல்லிட்டு பேசிடுறது. இந்த அளவுக்கான தகுதி தராதரம் தான் என்னன்னு யாரா கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களாம்ப்பா, நானும் தெரிஞ்சுப்பேன். எதுக்கு எடுத்தாலும் தகுதி தராதரன்னு சொல்றது. பட் உங்களோட தராதரத்தை நாங்கள் வெளியே பார்த்துருக்கோம். நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, என்னென்ன மாதிரி வீடியோ போடுவீங்க, என்னென்ன மாதிரி பேசுவீங்க, எல்லா அளவும் நாங்களும் பார்த்துருக்கோம். வீட்டுக்குள்ளேயும் பார்த்துட்டு தான் இருக்கோம். வீட்டுக்குள்ளேயுமே உங்க தராதரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் அண்ணனுக்கு வந்து ஒன்னா ட்ரிகர் ஆகி தகுதி தராதரம், நீலாம் என் ஸ்டாண்டர்டுக்கு வருவியா, நீலாம் என் தகுதிக்கு வருவியா, நீலாம் என் கால் செருப்புக்கு சமம்னு சொல்லிட்டு வார்த்தை விட்டுட்டு இருப்பாப்ல. இந்த மாதிரி காலங்காலத்தில் ரம்யா அவர்கள்ட்ட வார்த்தை விடுறாப்ல. எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள ஏதோ டாஸ்க் மாதிரி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் பவுலில் வந்து நிறைய சீட்டை வந்து சுருட்டி போட்டு அதில் ஏதாச்சும் எழுதி வச்சிருந்திருப்பாங்க. அதை ஒவ்வொருத்தர குலுக்கி எடுத்து அது யார் அப்படிங்கிறத சொல்ல வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ரம்யா அவர்கள் ஒரு சீட் எடுத்திருக்காங்க. ரம்யாவுக்கு ரீட் பண்ண தெரியாது. அதனால வினோத் அவர்கள் வந்து ரீட் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுல என்ன இருக்குன்னா, சாப்பிட்றது தூங்குறது சாப்பிட்றது தூங்குறது இதை மட்டுமே ரிப்பீட்டா பண்ணிட்டு இருக்காங்கன்னா யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா அந்த வீட்டில் அந்த மாதிரி அதிகமாக பண்றது கலையரசன், தண்ணி பழம், இந்த ரெண்டு பேர் தான் சாப்பிட்றது தூங்குறது சாப்பிட்றது தூங்குறது. டீலக்ஸ் ரூம்ல வேற இருக்காங்களா, ரொம்ப பெனிஃபிட்டா போச்சு, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ரம்யா அவர்கள் யார் ரெண்டு பேரை சொல்றாங்கன்னா, ஒன்று தண்ணி பழம், இன்னொன்று விஜே பாரு. விஜே பாரு இதுக்குள்ள வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வருவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க இந்த வீட்டுக்குள்ள வேலைகளும் பார்க்குறாங்க. நேற்று கூட பார்த்துருப்பீங்க, அந்த பாத்திரம்லாம் கழுவிட்டு இருந்தாங்க, நைட்டு உட்காந்து கழுவிட்டு தான் இருந்தாங்க. சோ அந்த வகையில வேலைகள் கொஞ்சம் செய்யறாங்க. பட் என்ன கொஞ்சம் ஒரு மாதிரி மூஞ்சி சுழிச்சு ஒரு மாதிரி உருண்டு பிரண்டு பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அந்த வகையில அவங்க அந்த லிஸ்ட்ல எனக்கு தெரிஞ்சு சேர்க்க முடியாது. பட் இருந்தாலும் தண்ணி பழத்தை சேர்க்கலாம், தண்ணி பழத்தை கண்டிப்பா சேர்க்கலாம். சோ தண்ணி பழத்தை சொல்றாங்க. அந்த பக்கம் விஜே பாரு ஒரு மாதிரி இப்படி தலையாட்டிட்டு சிரிச்சுட்டே ரியாக்ட் பண்ணிட்டு விட்டாங்க. ஓகேவா? சோ எனக்கு தெரிஞ்சு சண்டை போட்டிருக்க மாட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா அவங்க நேற்றே ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்கு, எதுக்குமே உடையக்கூடாது, எதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, எதுக்கும் டிஸ்டார்ட் ஆகக்கூடாது, நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு தான் உட்காந்து புலம்பிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு விஜே பாரு சண்டை போட்டுருக்க மாட்டாங்க. நம்ம தண்ணி பழம் தான் சட்டுன்னு வார்த்தை விடுறாப்புல. என்னன்னா, ஆமா நீங்க மட்டும் தின்னுட்டு தூங்கலையா, நீ ஏன் தின்னுட்டு தான் தூங்குறேன்னு சொல்ற ரம்யா பார்த்து சொல்றாங்க. அதுக்கு ரம்யா வந்துட்டு நான் தூங்குனா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு மாதிரி கேட்கறாங்க. உண்மையாவே ரம்யாவும் அப்படித்தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டீலக்ஸ் ரூம்ல நல்லா செட்டில் ஆயிட்டாங்களா. அது இந்த வாரம் முரட்டு தூக்கம், ஒரு வேலை இல்லை, டாஸ்க்லையும் பெருசா கலந்துக்கலையா. எனக்கு தெரிஞ்சு நேற்று மட்டும் தான் அந்த டாஸ்க்ல கலந்துக்கிட்டாங்க. நேற்று டாஸ்க் சூப்பரா விளையாண்டாங்க. மற்றபடி இந்த வீட்டுல எந்த ஒரு வேலையும் இல்லை. டீலக்ஸ் ரூம் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ ரம்யா அவர்களை பத்தி நம்ம தண்ணி பழம் இப்படி கேட்டோன்னே ரம்யா வந்து சண்டைக்கு போயிட்டாங்க. ஒரு மாதிரி மாத்தி ஓய் ஒழுங்கா பேசிக்கோ அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி ஓய் அப்படின்னு இருக்காங்க. தண்ணி பழம் அப்போ இதை வச்சே இன்னும் 2 வாரங்கள் தொடர்ந்து நாமினேட் பண்ணுவீங்களா? எங்கள் அண்ணனுக்கு ஆப்போசிட்டில் ரம்யா கையை நீட்டிட்டா எங்கள் அண்ணனுக்கு அது பொறுத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு 2-3 வாரங்களா, 2 வாரங்கள் நினைக்கிறேன், 2 வாரங்களா எங்கே பார்த்தாலும் சரி, எதுலையா குறை பேசினாலும் சரி, எல்லா இடத்துலையுமே தண்ணி பழம் ரம்யாவை தூக்கிட்டு வந்து, ரம்யா என் முன்னாடி இப்படி தூக்கிட்டு வந்துட்டா கையை, ரம்யா மூஞ்சி முன்னாடி இப்படி பேசிட்டா, ஒரு பொண்ணு இப்படி வரலாமா, அதெல்லாம் நீங்கள் யாரும் தட்டி கேட்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தாப்புல. இன்னைக்கு வேற நடந்து போச்சா, இது இன்னும் ஒரு 2 வாரம் வச்சு அழுவாப்புல. ஸோ அந்த 2 பேரும் மாற்றி இப்படி முட்டிட்டு இருக்காங்க. அப்போ இதில் வந்து டக்குன்னு ரம்யா வந்து ஓரளவுக்கு மேல சண்டை போட முடியாம நீலாம் ஒரு ஆளு போயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தோட நடந்து போயிடுறாங்க. அப்ப இந்த இடத்துல டக்குன்னு தண்ணி போல ஒரு வார்த்தை விடுறாப்ல. என்னன்னா, உன்னோட தராதரத்துக்கு நீ இப்படிதான் பேசு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு தப்பான அர்த்தத்தை குறிக்குது. உங்கள பல பேருக்கு இது வந்து இதுக்கான மீனிங் கரெக்டா தெரியாது கண்டிப்பா. பட் இவர் சொல்ற மீனிங்கே ரொம்ப தப்பான மீனிங். உன்னோட தராதரத்துக்கு நீ இப்படித்தான் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரம்யாவை ரொம்ப குறைச்சி ஒரு லெவல்ல வச்சு பார்த்து பேசுறாரு. அதனால தான் இப்படி பேசுறாரு. ரம்யாவை மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்குள்ள பல பேர் அவர் அப்படிதான் பேசிட்டு இருக்காரு. ஏன் விஜே பாருகிட்ட சண்டை போட்டாரு. விஜே பாருட்ட அந்த பாட்டில் டாஸ்க் அப்போ கடைசி நாள் பயங்கரமான சண்டை வந்துச்சு. ஏதாவது ஒரு இடத்துல விஜே பாருவை பத்தி உன்னோட தராதரம் இப்படித்தான், உன்னோட தகுதி இப்படித்தான் இருக்கு, அதனால தான் இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு எங்கேயா வார்த்தை விட்டுருப்பாரு, விட்டுருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் யாரை பார்த்து இப்படி இந்த வார்த்தையை விடணும், யாரை வந்து அவர் குறைச்சு பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த நல்லா தெரிஞ்சு வெறி பிடிச்சி சுத்திட்டு இருக்காரு. அதனால தான் வினோத்தை பார்த்து அப்படி சொன்னாரு. இப்போ நம்ம ரம்யா அவர்களை பார்த்து இப்படி சொல்றாரு, உன்னோட தராதரத்துக்கு நீ இப்படிதான் பேசுன்னு சொல்லிட்டு. இதுல டக்குன்னு சபரி எந்திரிச்சு கேட்கிறான், என்ன தராதரத்தை பார்த்துட்டு என்ன தராதரம் அப்படி சொல்லி கேட்கிறாப்ல. என்ன சபரி ப்ரோ சீன் போடுறீங்களா? எங்க அண்ணனுக்கு இருக்க தராதரம் என்னன்னு தெரியுமா? எங்க அண்ணனுக்கு வேற லெவல் தராதரம் இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பெண்கள் முடியும் போது பார்த்துருக்கீங்களா? வாய்ப்பே கிடையாது. அது எங்க அண்ணன் தான்.
அது எங்க அண்ணனுக்கான தராதரம். இந்த வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பொண்ணுக்கான உடம்பு பக்கத்துல போயிட்டு ஏங்க அப்படின்னு பண்ணியிருக்கீங்களா? வாய்ப்பே கிடையாது. அது எங்க அண்ணனோட தராதரம். வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு தங்கச்சி தங்கச்சின்னு பேசிட்டு அதுக்கப்புறம் செல்லம் லவ் யூ அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? வாய்ப்பே கிடையாது. அது எங்க அண்ணனோட தராதரம். வீட்டுக்குள்ள ஏதாச்சும் ஒரு சின்ன பொண்ணு அப்பதான் புதுசா ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டு இப்படி நடந்து போனா டக்குன்னு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? வாய்ப்பே கிடையாது. அதுவும் எங்க அண்ணன் தான். எங்க அண்ணனுக்கு இருக்க தராதரம் இந்த வீட்டுக்குள்ள வேற யாருக்கும் கிடையாது கைஸ். அண்ணன் அந்த அளவுக்கு வச்சிருக்காப்ல. எங்க அண்ணன் பெருசா அதை டக்குன்னு வெளியே காட்ட மாட்டாப்ல பல இடங்கள்ல. ஏன்னா அவருக்கு படிச்சிருக்க படிப்பு ஆகும்னா முன்னாடி வந்துடும். எதுக்கு எடுத்தாலும் இந்த டைலாக் ஒன்று வச்சிருப்பாரு. நானும் கோவப்படுவோமா, நானும் சண்டை போடுவோமா, எனக்கும் காஜுலாம் இருக்குமா, ஆனா படிச்சிருக்க படிப்பு என் முன்னாடி வருது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். படிச்சிருக்க படிப்பு என்ன படிச்சீங்க? இந்த மாதிரி விஷயத்தை தான் படிச்சீங்களோ? எப்படி பெண்களின் கூந்தலை மோந்து பார்ப்பது, எப்படி பெண்களின் உடம்பை மோந்து பார்ப்பது, இந்த மாதிரி தான் படிச்சீங்களா? எட்டுக்குள்ள இருக்கிற அவ்வளோ கன்றாவியான விஷயத்தையும் பண்ணிட்டு நீ அடுத்த ஆளுக்கான தராதரத்தை பத்தி பேசுற. ஐயா தயவுசெய்து யாரா எனக்கு கேட்டு சொல்லுங்க, இவருக்கான தராதரம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணையா. ஒன்றும் என்னோட பேக்ரவுண்ட் தெரியாது அப்படிங்காரு. இவன் ஒரு ஆளே கிடையாது, இவன் ஸ்டாண்டர்ட் கிடையாது அப்படிங்காரு. இவனோட தகுதி இவ்வளோதாங்காரு, இவனோட தராதரம் இவ்வளோதான் அப்படிங்காரு. என்ன நானும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னன்னு கேட்கேன். நீ எவ்வளோ பெரிய ஆள்னு எனக்கு தெரியும். நீ வெளியே இருந்து நெகட்டிவாக ட்ரெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஆணவ கொலை பண்ண ஆளுக்கே சப்போர்ட் பண்ண ஒரு கேவலவாதி நீ, ஓகேவா? அது ரொம்ப பெருமையாக பேசின நீ. அப்போ இந்த வீட்டுக்குள்ளே சும்மா இருப்பியா? கண்டிப்பாக இந்த மாதிரி தான் வார்த்தையை விடுவேன். நேற்றுக்கான எபிசோடில் எவ்வளோ பேர் கவனிச்சுன்னு தெரியல, எபிசோடில் வந்துச்சான்னு கூட எனக்கு கரெக்டாக தெரியல, லைவில் பார்த்துருப்பீங்க. வீட்டுக்குள்ளே நம்ம ரியோ அவர்கள் வந்திருந்தாங்க, ஓகேவா? ஸோ ரியோ அவர்கள் அவங்களுக்கான மூவி ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தாங்க. அப்போ விக்னேஷ் ப்ரோவும் வந்திருந்தாங்க. அப்போ நம்ம தண்ணி போகலாம் விக்னேஷ் ப்ரோட்ட போயிட்டு அப்புறம் ப்ரோ நீங்கள் மதுரையா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அப்போ இல்லை நான் திருச்சி. அப்படி திருச்சியா திருப்பூர் ஏதோ சொல்லிட்டாங்க. சொன்னேன் அப்படியே அப்படின்னு சொல்லி தலையாட்டிட்டு போயாச்சு போனேன். எதுக்கு அங்கே ஊர்? நீ ஊரை பார்த்து தெரிஞ்சு என்ன பண்ண போகிற? எனக்கு புரியலையே. இவனுக்கு என்னதான் பிரச்சனை? யாராவது கேட்டு சொல்லுங்களேன். இந்த சாட்டர்டே சண்டே சேதனாச்சும் கொஞ்சம் போயிட்டு அவன் தகுதி தராதரம் அப்படி இப்படிங்க அல்ல, அது என்னன்னு சொல்லி தயவு செய்து கேட்டு சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் தகுதி தராதரம், என் ஸ்டாண்டர்டுக்கு வருவியா, என் கால் செருப்புக்கு வருவியா, நான் எவ்வளோ பெரிய ஆக்டர் தெரியுமா, இவனுக்கு நல்ல ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்கப்பா, உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்காருப்பா. சாய் தயவு செய்து சாட்டர்டே சண்டே இந்த டாப்பிக்கை நீங்கள் கேளுங்க. கேட்காம விட்டிங்கன்னா அது ஒரு எல்லையை தாண்டுது. இல்லைன்னா அவனத்துக்கு வெளியாச்சும் போடுங்க. நல்ல ஒரு ரெட் கார்டு எடுத்து மூக்கிலேயாச்சும் சொருவி வெளியேற்றி போடுங்க அந்த தண்ணி பழத்தை. இதில் சபரி அவர்கள் போய் கேட்கறதுக்கு கண்டிப்பாக பல பேர் இப்போ சபரியை இது பண்ணுவீங்க. என் தங்கச்சி நான் கேட்பேன்னு சொல்லிட்டு சபரி போய் நிற்காரு. நானுமே கண்டிப்பாக அவர் ட்ரோல் தான் பண்ணுவேன். ஏன்னா அவர் சும்மா ஸ்கோர் பண்ணுறதுக்கு எங்கேயா போய் எந்திரிச்சு நின்றுட்டு இருப்பாரு. பட் இப்போ அவர் கேட்குற விஷயம் கரெக்ட். ஏன்னா ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு இருக்க தராதரத்துக்கு இப்படி தான் பேசுன்னு சொல்கிறது ஒரு தப்பான மீனிங். உங்களுக்கு எவ்வளோ பேருக்குலாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு தெரில. அவர் ரொம்ப தப்பாக பேசுகிறாரு. ஸோ அதனால் அவன் கொந்தளிச்சுட்டு போகிறாப்புல. இந்த இடத்துல விஜய் பாரு ரம்யாவுக்கு ஆப்போசிட்லையோ தண்ணிப்பழ சைட்லேயே இருந்து பேசினா ரொம்ப கேவலமான விஷயம். பட் நான் கவனிச்ச வரத்துக்கு இன்னும் அந்த மாதிரி பேசலை. பார்க்கலாம், நான் ப்ரொமோவில் பெருசாக தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், தண்ணிப்பழம் என்ன தகுதி தராதரத்தை பற்றி பேசுகிறாரு, அவர் என்ன அப்படி தகுதி தராதரம் இருக்குது, அவர் என்னத்தை அப்படி படித்து கிழிச்சிட்டாரு, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கமெண்டில் போட்டிங்கன்னா நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு எனக்கு கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும் நினைக்கிறேன். அந்த ஒரு டாஸ்க் மட்டும் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வீக்லி டாஸ்க்குமே இந்த வீக்லி டாஸ்க்குன்னு கடைசி ரவுண்டு இன்றைக்கி இருக்கும்ல, அதுவுமே இதை ரொம்ப டம்மியாக தான் கேள்விப்பட்டேன். ஏதோ சாப்பிட்ற டாஸ்க் மாதிரி ஏதோ வச்சிருக்காங்க போல. பிபி ஹவுஸ் மட்டும் வின் பண்ணியிருக்கதா கேள்விப்பட்டேன். அதுவே எப்படி வச்சிருக்கான்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், தண்ணி பழத்தை பற்றி உங்களுக்கான கருத்து என்ன? தண்ணிப்பழம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணுமா வேணாமா? ஒயில் கார்டு வந்தது புறம் வெளியே தூக்கி போட்டால் கரெக்டாக இருக்கும் எனக்கு தோணுது. புறம் ஒயில் கார்டு அடுத்த வாரமே தூக்கி வெளியே போட்டிங்கன்னா ஷோ பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். ஷோவோட ஸ்டாண்டர்ட் மாறும். நான் சொல்கிறேன், ஷோவோட ஸ்டாண்டர்ட் மாறும். உன்ன மாதிரி ஆட்கள் எடுத்து போட்டனால ஷோவோட ஸ்டாண்டர்ட் இறங்குது, ஓகேவா? ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த